ஸ்ரீதர் ஃப்ரம் சத்தியமங்கலம். நம்ம சத்தியமங்கலத்தில் நவபாரத் ஸ்கூல் நடத்துகிற மாரத்தான் பார்த்திங்கன்னா February 1 நடத்துகிறாங்க. இந்த மாரத்தானில் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடத்துகிறாங்க. இதில் நம்ம குழந்தைகளையும் நம்மளையும் சேர்த்து ஓடலாம். நம்ம குழந்தைகளை பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. அவங்க ஓடுறதை நீங்கள் பாருங்கள். நம்ம குழந்தைகளால் நான் முடியாதுன்னு சொல்லி தயவுசெய்து வைக்க வேணாம், ஓட வைங்க. ஏன்னா நான் புளியம்பட்டி மாரத்தான் நேற்று நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா நான் புக் பண்ண குழந்தைகள் 2 பேர் 3 கிலோமீட்டர் தான் புக் பண்ணேன். ஆனால் 5 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, எங்கள் பசங்களால் முடியும்னு நினைக்கல, 5 கிலோமீட்டர் எப்படி ஓடுவாங்கன்னு நினைக்கல, ஆனால் 3 கிலோமீட்டருக்கு பதில் 5 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா தெரியல, அவங்களுக்கு டேர்னிங் இதுதான் தெரியாது. ஆனால் அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவங்களால ஓட முடியும்னே எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம குழந்தைகளுக்கு முடியாதுன்னு நம்மளே எடுத்து இது பண்ண வேணாம், ஓட வைங்க. என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். தயவுசெய்து இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நம்ம ஊர் சத்தியமங்கலத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஊர் பார்த்து நம்ம திருத்திட்டு அடுத்தது நம்ம ஊரை மற்றவங்களை திருத்தலாம். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஒரு நம்ம சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் நம்மளோட நோய் ஏதாவது வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறது, நம்மளுக்கு பிரச்சனை, இது மாதிரி மன உளைச்சல் நிறைய அது இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், நீங்களும் வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, சைக்கிளிங் போங்க, யோகா பண்ணுங்கள். உங்களால் ஹெல்த்தியாக எது இருக்குதோ யூடியூப்பில் போய் பாருங்கள். நம்மளோட வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இதில் நம்ம உடம்பு குறையணுன்னா, ஏன்னா வெள்ளை சர்க்கரை ப்ளஸ்ஸு மைதா மாவு இது மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன். ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துங்க, நம்ம நல்லா இருக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போகிற ஒரே ஒரு செல்வம் என்னென்னா நம்மளோட ஹெல்த்து தான். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம குழந்தைகள் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லபடியாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு ஏதாவது ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிற குழந்தைகள் இதை நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், KMCH நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். நிறையா குழந்தைகளுக்கு நிறையா டிசீஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கணும்னா நம்ம தான் ஹெல்த்தியான விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லதை கற்றுக் கொடுத்தா நல்லது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதனால் தயவு செய்து வாக்கிங் போங்க. இந்த நவபாரத் ஸ்கூல் லோக்கலில் நடத்துகிறதால நீங்களே கூட்டிகிட்டு போங்க. உங்கள் குழந்தைகளோட விஷயங்களை நீங்களே கற்றுக்கலாம். அதாவது என் குழந்தை இவ்வளோ நல்லா ஓடுதா, அங்கே மெடல் தருவாங்க. அந்த மெடலை பார்க்கும்போது நீங்கள் ஜெயிக்கிறது முக்கியமே கிடையாது. 100% பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ், நான் சொல்கிற கருத்துக்களை நல்லதாக எடுத்துக்கங்க. பிடிக்கலன்னா நெக்லெக்ட் பண்ணுங்கள். நான் என்ன மாதிரி என்ன சொல்கிறது, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் டிஸ்கரேஜ் பண்ணுற சில விஷயங்களை நீங்கள் கேட்டுக்காதீங்க. ஸோ தயவுசெய்து வாங்க, ஓடுங்க, நல்லது பண்ணலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். பாய்.